காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் இனி ஓடாது. அவரோட சகாப்தம் முடிஞ்சது. இனி அவரோட நாற்காலி பார்த்தீங்கன்னா ஆட்டம் கண்டுருச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நாற்காலிக்கு வேற யார் தான் இனிமே வரணும்? விஜய் தான் அந்த நாற்காலிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான் பேச்சு அடிபட்டது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நெல்சனும் கூட்டமைச்ச படம் தான் ஜெயிலர். இந்த படம் மிக பெரும் அளவில் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு போனது. அதாவது சர்வதேச அளவில் 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டிய இந்த படம் சூப்பர் ஸ்டாரை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவருடைய நாற்காலிக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அதற்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் காக்கா ககு கதை போன்ற நிறைய பிரச்சனைகள் அடிபட தொடங்கியது. இதனால் சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் படத்தின் மூலமாக தக்க பதிலடி கொடுத்தாரு. இப்போ அதை தொடர்ந்து லால் சலாம் படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடித்தார். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக போகலை. அதாவது சூப்பர் ஸ்டார் நடித்த அந்த ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போனது தான் முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது. இப்போ சூப்பர் ஸ்டார் ஆக்டிங்கில் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம்னா வேட்டையன் திரைப்படம். இந்த வேட்டையன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், மேலும் ரித்திகா சிங் போன்ற முக்கியமான முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னா இந்த படத்தோட டைரக்டர் தான். இந்த படத்தோட டைரக்டர் ஏற்கனவே ஜெய்பீம் போன்ற தரமான சர்வதேச படங்களை எடுத்ததுனால சூப்பர் ஸ்டார் இயக்கும் வாய்ப்பை அவர் பெற்றார். இதனால தான் இந்த படத்தின் மீதான இரட்டிப்பு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்துட்டு வருது. இப்போ இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது? படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 சர்வதேச அளவில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எப்போ இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை நடத்த போகிறாங்க? ஆகஸ்ட் 15 இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை சர்வதேச அளவில் நடத்தலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்காங்களாம். படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறதுனால படத்தோடைய ஆடியோ லான்ச்சை ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிலீஸ் பண்ணால் இந்த படத்துக்கான ஹைப் வேறு லெவலில் இருக்கும். மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கில் அனிருத்தோட இசையில் அனிருத்தோட வாய்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து இந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமூக கருத்துள்ள ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிருக்காரு. அமிதாப் பச்சன் கூட வர ஒரு சின்ன லாயர் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரி கேரக்டரில் நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் நடக்கிற என்னென்ன ஸ்கேம்ஸ் மற்றும் கல்வித்துறையில் நடக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு விதமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு படத்தோடைய டிஜே ஞானவேல் டைரக்டர் சொல்லியிருக்காரு. அனிருத்துமே பார்த்தீங்கன்னா இந்த படம் செமையாக வந்திருக்கு. ரஜினி அவர்கள் கூட பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா சமூக கருத்துள்ள படமாக தான் இந்த படம் உருவாயிட்டு இருக்கு. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், சர்வதேச அளவில் பல சாதனைகளை செய்யும் சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். இதனால தான் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு மக்களிடையே பல மடங்கு உயர்ந்திருக்கு. இப்போ ஆகஸ்ட் 15 ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாராலும் கணிக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.